மாணவர்கள் எவரும் போதைக்கு அடிமையாகாதீர்கள். அடிமையானவர்கள் மீண்டதாக சரித்திரமில்லை. எனவே உங்களையும் சமூகத்தையும் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். உங்கள் நலன் கருதி கல்வி டிவி. வணக்கம் மாணவர்களே, நாங்கள் டேன் டிவியுடைய கல்வி தொலைக்காட்சி இணைந்திருக்கின்றோம். குறிப்பாக கல்வி தொலைக்காட்சி ஊடாக தினந்தோறும் ஏஎல் மாணவர்களுக்குரிய பாடப்பரப்புகள் பல்வேறுபட்ட ஆசிரியரால் தினந்தோறும் கற்பிக்கப்பட்டு வருகின்றது. அதன் அடிப்படையில் நாங்கள் நிறைய மாணவருடைய வேண்டுகோளுக்கு இணங்க, என்னுடைய மாணவருடைய வேண்டுகோளுக்கு இணங்க நாங்கள் ஐரோப்பிய வரலாறு தொடர்பான கடந்த கால வினாக்களை தான் அதிகமான வகுப்பில் பார்த்து கொண்டு வருகின்றோம். குறிப்பாக ஐரோப்பிய வரலாறு பாடப்பரப்பு நிறைய பார்த்து நாங்கள் மாணவர்கள் நாங்கள் குறிப்பாக ஐரோப்பாவுடைய நாகரிகம் பார்த்து நாங்கள், மானிய முறை பார்த்து நாங்கள், ஐரோப்பாவுடைய மறுமலர்ச்சி, நாடுகான் பயணங்கள், தேசிய அரசுகள், குறிப்பாக மத சீர்திருத்தம் என்று நிறைய விடயங்கள் பார்த்து, பிறகு கைத்தொழில் புரட்சி, உலகம யுத்தம் என்று ஏகப்பட்ட விடயங்கள் நாங்கள் இந்த பாடப்பரப்பில் பார்த்த நாங்கள். அது பிறகு மாணவருடைய வேண்டுகோள் கிணங்க நாங்கள் கடந்த கால வினாக்களோடு பயணிக்கின்றோம். அதுவும் கடந்த கால வினாக்களில் நாங்கள் 2020ஆம் ஆண்டு வினா பார்த்து நாங்கள், 2019ஆம் ஆண்டு பார்த்து நாங்கள், அதாவது பகுதி 1 பார்த்து நாங்கள், பகுதி 2 பார்த்து நாங்கள். இப்போ நாங்கள் 2018ஆம் ஆண்டுக்குரிய பகுதி 1 வினாக்களை தான் பார்க்க போகின்றோம். 2018ஆம் ஆண்டுக்குரிய பகுதி 1 வினாக்களை தான் நாங்கள் இப்போ பார்க்க போகின்றோம். பாருங்கள், 2018ஆம் ஆண்டுக்குரிய பகுதி 1 பாருங்கள். முதல் அறிவுறுத்தல் பாருங்கள். அறிவுறுத்தல்களை எப்போது நீங்கள் தெளிவாக வாசிக்க வேண்டும். அறிவுறுத்தல்கள் என்பது முக்கியமான ஒன்று. அதை நீங்கள் தெளிவான முறையில் அறிவுறுத்தல்களை வாசிக்க வேண்டும். அது அறிவுறுத்தல்களுக்கு ஏற்றால் போதுதான் நீங்கள் வினாக்களுக்கு விடை எழுத வேண்டும். பாருங்கள், அறிவுறுத்தலை பாருங்கள். அறிவுறுத்தல் ஐரோப்பிய வரலாறு ஆதிகாலம் முதல் 1989 வரையான காலகட்டத்தில் உங்களோட ஐரோப்பிய வரலாறு சிலபஸ் உள்ளடக்கப்பட்டிருக்கின்றது. பாருங்கள், இப்பகுதியில் 40 வினாக்கள் உள்ளன. எல்லா வினாக்களுக்கும் வினாப்பத்திரத்தை விடை எழுத வேண்டும். முதலாவது. அடுத்த ஒவ்வொரு வினா தொடர்பாகவும் 5 விடைகள் தரப்பட்டுள்ளன. அவற்றில் ஒன்று சரியாக இருக்கும். ஒவ்வொரு வினாவுக்கும் உரிய சரியான விடையை தெரிவு செய்து பின் அதனை பத்திரத்திலேயே பத்திரத்திலே ஒவ்வொரு வினாவுக்கும் உரிய விடையை சரியாக எழுத வேண்டும். குறிப்பாக இப்பகுதிக்கு 40 புள்ளி வழங்கப்படும். பகுதி 1க்கு 40 புள்ளி, 2 பகுதிகளுக்கும் வழங்கப்பட்ட நேரம் குறிப்பாக 3 மணித்தியாலம். பகுதி 1க்கு 1 சேர்ந்து, பகுதி 2 சேர்ந்து 3 மணித்தியாலம். அந்த 3 மணித்தியாலம் நீங்கள் பகுதி 1 செய்ய போகிறீங்க, பகுதி 2 செய்ய போகிறீங்க. பகுதி 1 40க்கும் ஒரு புள்ளி குறிப்பாக கட்டாயம் செய்ய வேண்டும். பகுதி 2ல் ஏ பார்ட் கட்டாயமானது, அதாவது ஐரோப்பிய புற உருவப்படம் தரப்படும். பி பார்ட்டில் குறைந்தது 1 வினா எடுக்க வேண்டும். சி பார்ட்லையும் குறைந்தது 1 வினா எடுக்க வேண்டும். மொத்தமாக பகுதி 2ல் 4 கேள்வி செய்ய வேண்டும். 40 எம்சிக்கோடு சேர்த்து 4 கேள்வி செய்ய வேண்டும். பாருங்கள், அவை பகுதி 1 பாருங்கள். பகுதி 1 பாருங்கள். 1 தொடக்கம் 10 வரை உள்ள வினாக்கள் ஒவ்வொன்றிலும் 5 பெயர்கள் வீதம் தரப்படுகின்றன. 1 தொடக்கம் 10 வரை உள்ள வினாக்கள் ஒவ்வொன்றிலும் 5 பெயர்கள் வீதம் தரப்படுகின்றன. 5ல் 1 மற்றவையோடு பொருந்தாது. 1 பொருந்தா இருக்கு. பொருந்தா தெரிவு செய்து அதன் இலக்கத்தை அடைப்பு புள்ளிக்கோடு எழுத வேண்டும். பொருந்தா தெரிவு செய்து அதன் இலக்கத்தை அடைப்பு புள்ளிக்கோடு எழுத வேண்டும். பாருங்கள், ரைவர், தேம்ஸ், டாஹூஸ், விஸ்டுலா, ஹீல். இதில் பாருங்கள், ட்ரைவர், தேம், டாஹூஸ், விஸ்டுலா, கீல். இதில் பாருங்கள், தேம்ஸ் என்பது ஒரு பொருந்தா ஒரு விடையாக அமைகின்றது. அப்போ இதில் நாங்கள் 2ஆக போட வேண்டும். 2ஆக. அடுத்த பாருங்கள், தீப்ஸ், மெஹரா, மர்மாரா, கொரிந்த், மிலேட்டஸ். இது பாருங்கள், தீப்ஸ், மெஹரா, மர்மாரா, கொரிந்த், மிலேட்டா. இதில் பாருங்கள், மிலேட்டா என்பது ஒரு பொருந்தா விடையாக அமைகின்றார். பொருந்தா விடைகளை தெரிவு செய்யும்போது உன்னிப்பாக அவதானித்து அது பொருந்தா என்று அவதானித்தா நீங்கள் விடையை போட வேண்டும். அடுத்த பாருங்கள், அலெக்சாந்தர், தீராயன், ஹட்ரியன், அண்டோனினஸ், பியூஸ், மார்கஸ், அவுரேலியஸ். கவனிங்கள், அலெக்சாந்தர், திராயன், ஹட்ரியன், அண்டோனியஸ், பியூஸ், மார்கஸ், அவுரேலியஸ். இதில் பாருங்கள், மார்கஸ் அவுரேலியஸ் என்பது இதில் பொருந்தாத விடையாக அமைகின்றது. அடுத்த பாருங்கள், ஹோரஸ், ஓவிட், லிவி, ரிசிட்டஸ், அலரிக். திரும்ப கவனிங்கள், ஹோரஸ், ஓவிட், லிவி, ரசிட்டஸ்,
அலரிக். இதில் பாருங்கள் ஒவிட் என்பது ஒரு பொருந்தாவடி அமைகின்றது. அடுத்த பாருங்கள் ஜூதா பொருந்தாவடி நாங்கள் இலக்கத்தை இந்த பக்கத்துக்குள்ள பிறகு போல வேண்டும். அடுத்த பாருங்கள் ஜூதர், விசிகோத்ஸ், ஒஸ்ட்ரோஹோத்ஸ், ஆங்கிலோ சக்சன், வாண்டர்ஸ். இப்போ கவனிங்கள் ஜூதர், விசிகோஸ், ஒஸ்ட்ரோஹோஸ், ஆங்கிலோ சக்சன், வாண்டரஸ். இதில் பாருங்கள் ஜூதர் என்பது பொருந்தாவடியாக அமைந்திருக்கின்றது. அது பாருங்கள் பொலஞ்சா, லைசியம், பாரிஸ், ஆக்ஸ்போர்ட், கேம்பிரிட்ஜ். இதில் பாருங்க பல்கலைக்கழகம். உங்களுக்கு தெரியும் மறுமலர்ச்சி விளைவாக இத்தாலியில் 2 பல்கலைக்கழகம் தொடர்பெற்றது. ஒன்று பொலஞ்சா பாதுகாப்பு பல்கலைக்கழகங்களும், பிரித்தானியாவில் ஹேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகம், ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகம் தொடர்பெற்றது. மற்றது பிரான்சில் பாரிஸ் பல்கலைக்கழகம் தொடர்பெற்றது. இதில் பாருங்க லைசியம் என்பது பல்கலைக்கழகம் இல்லை, அது ஒரு பல்கலைக்கழகம் அல்லாத ஒரு கல்வி நிலையம். லைசியம் 2வது பொருந்தாது. அடுத்து பாருங்கள் கடலோடி கென்றி, ஜூலியஸ், லாசலே, மார்க்விஸ், ஹென்றி ஹட்சன். இப்போ கவனிங்கள் கடலோடி கென்றி, ஜூலியஸ், லாசலே, மார்க்விஸ், ஹென்றி ஹட்சன். இதில் பாருங்கள் கடலோடி கென்றி என்பதுதான் இந்த பொது நாடு சேர்ந்த கடலோடி கென்றி நாடுக பயணம் காதல் பார்த்தாங்க. முதலாவது விட பொருந்தாது. அடுத்து பாருங்கள் ஜோன் வைக்கிலிப், ஜோன் கேஸ், புல்ரிச் சுவிங்லி, ஜோன் ரெக்சல், ஜோன் கெல்வின். இப்போ கவனிங்கள் ஜோன் வைக்கிலிப், ஜோன் ஹேஸ், உல்ட்ரிச் சுவிங்லி, ஜோன் ரெஸ்ஸல், ஜோன் கெல்வின். இதில் பாருங்கள் ஜோன் வைக்கிலிப் என்பது பொருந்தும். ஜோன் ஹேஸ், உல்ட்ரிச் சுவிங்லி, ஜோன் ரெஸ்ஸல், ஜோன் கெல்வின். ஜோன் ரெக்சல் என்பது பொருந்தாபடியாக அமைந்திருக்கின்றது. அடுத்து பாருங்கள் சார்ல்ஸ் ரவுண்ட்செட், ஜோர்ஜ் வாஷிங்டன், ஜோர்ஜ் அடம்ஸ், தோமஸ் ஜெஃபர்சன், அண்ட்ரூ ஜாக்சன். இதில் பாருங்கள் சார்ல்ஸ் ரவுண்ட்செட், ஜோர்ஜ் வாஷிங்டன், ஜோன் அடம்ஸ், தோமஸ் ஜெஃபர்சன், அண்ட்ரூவா ஜாக்சன். இதில் பாருங்கள் அண்ட்ரூவா ஜாக்சன் என்பது பொருந்தா இருக்கின்ற. அப்போ பொருந்தாத விடைகளை நீங்கள் விடை எழுதும் போது நீங்கள் பரந்துபட்ட ஒரு அறிவுடையும் ஆழமான ஒரு அந்த பாடம் சம்பந்தமான விளக்கம் இருந்தால் தான் நீங்கள் பகுதி ஒன்றுக்கு ஒழுங்கான முறையில் விடை எழுதலாம் என்று கவனிக்க வேண்டும். அடுத்த பாருங்கள் அரபு லீக், ஐக்கிய நாடுகள் சபை யுஎன்ஓ, பெட்ரோலியம் ஏற்றுமதி நாடுகள் அமைப்பு ஒபெக்ட், ஐரோப்பிய பொருளாதார சமூகம் இஇசி, மத்திய ஒப்பந்த நாடுகள் சென்டர். இதில் பாருங்கள் ஐக்கிய நாடு சபையினுடைய ஐக்கிய நாடு சபை என்பது குறிப்பாக மற்றெல்லாம் ஐக்கிய நாடு ஸ்தாபனங்கள், இது ஐக்கிய நாடு சபை. அப்போ 2வது விட பொருந்தா இருக்கின்றது. அவை பொருந்தாது பார்த்தீங்களா 10 என்பது பொருந்தாது ஆழமான ஒரு பரந்துபட்ட பாடப்பரப்போடு இணைந்ததாகவும் எல்லா பாடங்களும் சேர்ந்துதான் பகுதி ஒன்று வரும். நீங்கள் பகுதி ஒன்றுக்கு நீங்கள் பரந்துபட்ட அறிவோடு செய்கின்ற போதுதான் அதுக்கான சரியான விடையை உங்களால் எழுதக்கூடிய இருக்கும் என்பதை நீங்கள் கவனிக்க வேண்டும் மாணவர்களே. அடுத்த பாருங்கள் பவுண்டு தொடக்கம் 15 வரை உள்ள வினாக்கள் ஒவ்வொன்றிலும் 5 சோடி பெயர்கள் தரப்படுவன. அவற்றுள் ஒரு சோடி உள்ள பெயர்கள் அல்லது வெளிப்படுத்தல்கள் ஒன்று பொருந்தவில்லை. பொருந்தாத அச்சோடியை தெரிவு செய்து அதன் இலக்கத்தை அடைப்பு புள்ளி கொண்டு எழுத வேண்டும். பாருங்கள் பவுண்டு தொடக்கம் 15 வரை உள்ள வினாக்கள் ஒவ்வொன்றிலும் 5 சோடி பெயர்கள் தரப்பட்டுள்ளன. அது ஒன்று ஏனையவற்றுடன் பொருந்தா இருக்கின்றது. பொருந்தாத அச்சோடியை தெரிவு செய்து அதன் இலக்கத்தை புள்ளி கொண்டு எழுத வேண்டும். பாருங்கள் பெலோபெனிசியன் 4 எதேன்சும் ஸ்பார்ட்டாவும், ஜூனிக் 4 உரோமும் கார்த்தேஜும், நூற்றாண்டு போர் இங்கிலாந்தும் பிரான்சும், 7 ஆண்டு போர் இங்கிலாந்தும் பிரஷ்யாவும், ரோயாப்பு போர்கள் லங்காஸ்டரும் ஜோக்சரும். திரும்ப கவனிங்கள் பெலன்சிய போர் எதேன்சும் ஸ்பார்ட்டாவும், பீனிக் போர்கள் உரோமும் கத்தேயும், நூற்றாண்டு போர் இங்கிலாந்தும் பிரான்சும், 7 ஆண்டு போர் இங்கிலாந்து பிரஷ்யாவும், ரோயாப்பு போர்கள் லங்காஸ்டரும் ஜோக்கர். இளவரங்கள் குறிப்பாக 7 ஆண்டு போர் நூற்றாண்டு போர் அமைக்கின்றது. குறிப்பாக பினிஸ் போர் ரோம கத்தேயும் இவங்கள் குறிப்பாக 3வது விட பொருந்தார். 3வது விட போட போகிறோம் இதுக்கு. அடுத்த வாரங்கள் பிளேட்டா குடியரசு, அரிஸ்டோட்டல் அரசியல், புனித அகுஸ்டீன் கடவுளின் நகரம், புனித தோமஸ் அக்வைனஸ் சும்மா தியோலோஜிக்கா, மார்ட்டின் லூதர் கிறிஸ்தவ மத நிறுவனம். இதில் வாருங்கள் ஒரு பக்கம் அந்த எழுத்தாளர்களும் மேலே இலக்கியவாதிகளும் அங்கால அவர்கள் எழுதிய நூல்கள் தரப்படுகின்றன. திரும்ப கவனிங்கள் பிளேட்டா குடியரசு, அரிஸ்டோட்டல் அரசியல், புனித அகுஸ்டீன் கடவுளின் நகரம், புனித தோமஸ் அக்வைனாஸ்
சும்மா தியோலோயிக்கா, மார்ட்டின் லூதர் கிறிஸ்தவ மத நிறுவனம். இதில் பாருங்க குறிப்பாக நகரம் புனித தோமஸ் அக்வைன்ஸ் 4ஆம் விட பிறந்தார். அப்போ இதில் பாருங்க அந்த மறுமலர்ச்சி விளைவாக அல்லது நாகரிகங்களோடு சம்பந்தப்பட்டதாகவும் ஏனைய பல பாடங்களோடு சம்பந்தப்பட்ட எழுத்தாளர்கள் அல்ல இலக்கியவாதிகள் அவர்கள் இணைஞ்சதாகவும் அவருடைய நூல்கள் தரப்பட்டிருக்கின்றது. அப்போ நீங்கள் அந்த எழுத்தாளர்கள் நூல்கள் யார் எழுதினது, எந்த காலப்பகுதி, காவியங்களா இலக்கியங்களா அல்ல வரலாறு சார்ந்ததா சோழன் சார்ந்ததா என்று ஆழமான ஒரு ஒரு அறிவிருக்கணும். அப்படி இருந்தால் இந்த பகுதியோடு செய்யக்கூடிய இருக்கு மாணவர்களே. அடுத்த பாருங்கள் ஹப்ஸ்பர்க் இங்கிலாந்து, டியூடர் இங்கிலாந்து, ஸ்டுவார்ட் இங்கிலாந்து, ஹனோவர் இங்கிலாந்து, வின்ஸ்டர் இங்கிலாந்து. பாருங்கள் ஹப்ஸ்பர்க் இங்கிலாந்து, டியூடர் இங்கிலாந்து, ஸ்டுவர்ட் இங்கிலாந்து, ஹனோவர் இங்கிலாந்து, வின்ஸ்டர் இங்கிலாந்து. இதில் பாருங்கள் ஸ்டுவர்ட் இங்கிலாந்து 3ஆம் விடை பொருந்தாது. அடுத்த பாருங்கள் ஸ்டார் செம்பர் 7ஆம் ஹென்றி, மதவிலக்கு 8ஆம் ஹென்றி, வெல்ல முடியாத ஆர்மடா 2ஆம் பிலிப், லெட்ரோ டி ஹன்செட் விசாரணையின்றி ஒருவர் சிறைவாசம் அனுபவிக்க செய்யும் கட்டளை சட்டம் 13ஆம் லூஜி, கண்டதிட்ட கொள்கை நெப்போலியன் போனாவட். அதில் பாருங்கள் பொருந்தா பாருங்கள் ஸ்டார் செம்பர் 7ஆம் ஹென்றி, மதவிலக்கு 8ஆம் ஹென்றி, வெல்ல முடியாத ஆம்ட்ராபோல் 2ஆம் பிலிப். இதாக 4ஆம் பொருந்தார் லேட்ரோ டி ஹன்செட் விசாரணையின்றி ஒருவர் சிறைவாசம் அனுபவிக்க செய்யும் கட்டளை சட்டமா இது சரி. பாருங்கள் இதில் குறிப்பாக ஸ்டார் செம்பர் பொருந்தாது 7ஆம் ஹென்றி பொருந்தாது. அப்போ 14க்கு முதலாவது. அடுத்த பாருங்கள் பார்த்தோமிய டயஸ் ஆப்பிரிக்கா தென்முனை வரை கடல் பயணம், வஸ்கோடகாம கள்ளிக்கோட்டை அடைந்தமை, கிறிஸ்தோபர் கொலம்பஸ் கரிபியனில் இறங்கியமை, பிரான்சிஸ் டிஹெக் மெக்சிகோவை வெற்றி கொண்டமை, பிரான்சிஸ்கோ பிசாரோ பேருவை வெற்றி கொண்டமை. இதில் பாருங்கள் பார்த்தோமிய டயஸ் ஆப்பிரிக்காவும் தென்முனையும் அடைந்தவை படிச்சிருப்பீங்க. முதலாக நாடுகாண பயணங்களில் ஈடுபட்ட இஸ்பானியர்கள், போர்த்துகேயர், ஒல்லாந்தர்கள், பிரான்சியர்கள், பிரித்தானியர்கள் நிறைய பேர் நாடுகாண பயணங்களில் ஈடுபட்டிருக்கிறான். அதில் குறிப்பாக போர்த்துகேய நாட்டை சேர்ந்த பார்த்தோலோமி டயஸ் என்பவர் 1488ஆம் ஆண்டு நாடுகாண பயணங்களில் ஈடுபட்டவர். அவர் அப்படி நாடுகாண பயணங்களில் ஈடுபட ஆப்பிரிக்காவுடைய தென்முனை வரைக்கும் போயிருக்கிறார். அங்கு புயல் ஏற்பட்டபடியால் புயலால் சிக்கின்றபடியால் திரும்பி தன்னுடைய போர்த்துகல் நாட்டில் போயிட்டார். போய் நட சம்பவத்தை போர்த்துகல் மன்னனான கடவுளோடு கெண்டிகிட்ட விவரிச்ச அடிப்படையில் கடவுளோடு கெண்டிக்கு அந்த ஆப்பிரிக்கா தென்முனைக்கு நன்னமிக்க முன்னேற்ற பேர் வச்சதாகவும், பிறகு அந்த ஆப்பிரிக்கா தென்முனைக்கு பாதுகாப்பு என்பவர் புயல் முனை என்று பெயர் வச்சதாகவும் வரலாறு அப்படி போக வேண்டியிருக்கிறது. ஆகவே நாடுகாண பயணங்களை பற்றி படிச்சிருப்பீங்கள். ஐரோப்பியர்களால் எமக்கு ஆப்பிரிக்கா, ஆசியா, அமெரிக்கா போன்ற பல கண்டங்கள் இருக்கு என்று எங்களுக்கு ஐரோப்பியர்களால் எங்களுக்கு இனம் காட்டியிருக்கிறார்கள். ஆகவே நாடுகாண பயணங்கள் குறிப்பாக மறுமலர்ச்சி விளைவாக ஏற்பட்ட பல மாற்றங்கள் ஒன்றுதான் நாடுகாண் பயணங்கள். அதில் பாருங்கள் பார்த்தோம் டயஸ் ஆப்பிரிக்காவின் தென்முனை வரை அடைந்தமை. சரி, வஸ்கோடகாமா இந்தியாவுடைய கள்ளிக்கோட்டை அடைந்தமை. அதாவது 1488ஆம் ஆண்டு பார்த்தோலோமி டயஸ் என்பவர் குறிப்பாக அவர் ஆப்பிரிக்கா தென்முனை அடைந்து புயல் ஏற்பட்டபடியே திரும்பி போயிட்டார். அதுக்கு பிறகு 10 வருடங்களுக்கு பிறகு 1498ஆம் ஆண்டு இந்த வஸ்கோடகாமா என்பவர் புதிய தேசங்களை கண்டறிவதற்காக கப்பல் மூலம் படிக்கிறார். அவர் ஆப்பிரிக்காவுக்கு விரைக்க அப்போ புயல் ஏற்படலை. ஆனால் பார்த்தோலோமி டயஸ் விரைக்க புயல் ஏற்பட்டிருக்கு, வஸ்கோடகாமா விரைக்க புயல் ஏற்படலை. புயல் ஏற்பட அவர் நீண்ட தூரம் போய் இந்தியாவுடைய கள்ளிக்கோட்டை துறைமுகத்துக்கு வந்து அடைந்ததாக வரலாறு சொல்லப்படுகின்றது. கள்ளிக்கோட்டை துறைமுகத்துக்கு வஸ்கோடகாமா வந்தது மட்டுமில்லாமல் அவர்கிட்ட கள்ளிக்கோட்டை மன்னனான சமோரி மன்னன் விசாரணை செய்த அடிப்படையில் கிறிஸ்தவ சமயத்தை பரப்பவும் வாசன திரவியங்களை பெற்று வரத்தான் ஆசிய கண்டது வந்ததாக வஸ்கோடகாமா அங்கே தன்னுடைய கருத்தை பதிவு செய்து கொள்கிறார். இதன் மூலம் ஐரோப்பியர்கள் கீழே தேசம் மட்டுமில்லாமல் பல தேசங்களை கண்டுபிடிப்பதற்கு 2 பிரதான காரணம் இருக்கின்றது. ஒன்று, நம்முடைய கிறிஸ்தவ மதத்தை பரப்பணும். 2வது, வர்த்தக மூலம் லாபம் பெறணும் என்ற ஒரு எண்ணம் வஸ்கோடகாமாவுடைய கூற்று மூலம் தெரிய வருது. ஆகவே வஸ்கோடகாமா இந்தியாவுடைய கள்ளிக்கோட்டை துறைமுகத்துக்கு வந்திருந்த பிறகுதான் ஐரோப்பியர்களுக்கும் ஆசியாவுக்கு மனிதனான தொடர்பு ஏற்பட்டு படிச்சிருப்பீங்க. அதான் இது. அடுத்து பாருங்கள் பிரான்சிஸ்கோ டிராக் பாருங்கள் மெக்சிகோவை வெற்றி கொண்டவை,
பிரான்சிஸ்கோ பிசாரோ பேருவை வெற்றி கொண்டவை. பிரான்சிஸ்கோ டிராக் என்பது மெக்சிகோ வெற்றி கொண்டவை. இவங்க 4 விட பிழையானது. அடுத்த வாரங்கள் அப்ப முதல் 10 ஒரு விதமான கட்டமைப்பான பகுதி ஒன்றுனா, அடுத்தது குறிப்பாக அடுத்த 5 வேறு விதமான பொருத்தமற்ற சோடிய தெரிவிக்கான கட்டமைப்புனா, அடுத்த வாரங்கள் 14 தொடக்கம் 25 வரையில் ஒவ்வொரு வினாவிலும் சில பெயர்கள் அல்ல கூற்றுக்கள் அல்ல திகதிகள் என்பவற்றின் தொகுதிகள் XY என்னும் நிரலில் தரப்பட்டுள்ளன. Y நிரலில் தரப்பட்டுள்ள பெயர்கள் அல்ல கூற்றுக்கள் அல்ல திகதிகள் X நிரலில் தரப்பட்டுள்ளவற்றுடன் ஏதோ ஒரு வகையில் தொடர்பட்டவை, ஆனால் அவை சரியான தொடர் ஒழுங்கிலே தரப்படவில்லை. Y நிரலில் உள்ளவற்றை X நிரலுக்கு ஏற்ப சரியாக ஒழுங்குபடுத்தும் போது கீழே தரப்பட்டுள்ள 5 சேர்மானங்களுள் ஒன்று சரியானதாகும். சரியான சேர்மானம் தெரிவு செய்து அதன் இலக்கத்தை அடைப்பு புள்ளிக்கோட்டில் எழுத வேண்டும். அவை எக்ஸில் ஒரு விடை தரப்பட்டிருக்கும், வயில் ஒரு விடை தரப்பட்டிருக்கும். எக்ஸையும் வையையும் பொருத்தும் போது சரியாக அமையக்கூடிய ஆங்கில எழுச்சோடியை நீங்கள் தெரிவு செய்து அதன் இலக்கத்தை அடைப்பு குறிக்குள் எழுத வேண்டும். அதான் அறிவுறுத்தல். அப்ப கேள்வியை பாருங்க, கேள்வியை பாருங்கள். கினிஸ்தேனிஸ் மற்றது ஹெரோடஸ் ஹிப்போகிரஸ் ஃபெட்டாக் கால்மார்க்ஸ். இங்கே பாருங்கள், மருத்துவத்தின் தந்தை, விஞ்ஞானபூர்வ சோசலிசத்தின் தாபகர், மாடவாத்தின் தந்தை, அதினியன் குடியாட்சியின் தந்தை, வரலாற்றின் தந்தை. இங்க பாருங்கள், கினித்தேனியஸ் பாருங்கள், இவங்க கரோட்டஸ் பாருங்க, வரலாற்றின் தந்தை பாருங்கள். 2வது ஈ வர வேண்டும். 2வது பாருங்க, ஈ வர அப்படி முதலாம் பேர் 2ஆம் பேர் அப்போது 3ஆம் பேர் அப்போது 4வது, முதலாவது 2வது 4வது. அடுத்து பாருங்கள், ஹிப்போகிரஸ் பாருங்கள், விஞ்ஞானத்து அது பொருந்தாது. கால்மார்க்ஸை பாருங்கள், அது பொருந்தாது. பாருங்கள், கரோட்டஸ் என்பது வரலாற்று தந்தை பொருந்தக்கூடிய இருக்கின்றது. அது பிறகு பாருங்கள், கிளிஸ்தேனிஸ் பாருங்கள், விஞ்ஞானபூர்வ சோதனை தாபகர். அடுத்தது மாடவான் தந்தை. அடுத்தது அதினியன் குடியாட்சியின் தந்தை. பாருங்கள், முதலாவது பொருந்தக்கூடிய விடை. முதலாவது போட வேண்டும், இருக்குல்ல, முதலாவது போட வேண்டும். அடுத்த பாருங்கள், அடுத்து பிளேட்டோ, அரிஸ்டோட்டில், மாக்கியவெல்லி, மொண்டெஸ்கியூ, ஜெரமி பெந்தம். அங்கே பாருங்கள், இளவரசர் சிங்கத்தை போலவும் நரிய போலவும் பாவனை செய்தல் வேண்டும். அங்கே பெருமளவானோரின் பெரிய அளவிலான மகிழ்ச்சி, அதிகார பகிர்வு கோட்பாடு, மனிதனோர் அரசியல் பிராணி, தத்துவ ஞானிகளே மன்னர்களாக வேண்டும். திரும்ப கவனிங்கள், அரிஸ்டோட்டில், பிளேட்டோ, அரிஸ்டோட்டில், மாக்கியவெல்லி, மொண்டெஸ்கியூ, ஜெரமி பெந்தம். அங்கே இளவரசன் சிங்கத்தை போலவும் நரிய போலவும் பாவனை செய்தல் வேண்டும். பெருமளவானோரின் பெரிய அளவிலான மகிழ்ச்சி, அதிகார பகிர்வு கோட்பாடு, மனிதன் ஓர் அரசியல் பிராணி, தத்துவ ஞானிகளே மன்னர்களாக வேண்டும். இதில் பாருங்கள், பிளேட்டோ பாருங்கள், பிளேட்டோ என்பது பாருங்கள் குறிப்பாக அரிஸ்டோட்டில் தரப்படுகின்றது, குறிப்பாக அரசியல் மனித ஒரு அரசியல் பிராணி. மாக்கியவெல்லி தரப்படுகின்றது, மொண்டெஸ்கியூ தரப்படுகின்றது, ஜெரமி பெந்தம் தரப்படுகின்றது. இதில் பாருங்கள், பொருந்தக்கூடியபடியே பாருங்கள், அரிஸ்டோட்டில் மனிதனோர் அரசியல் பிராணி, முதலாவதுக்கு பாருங்கள். ஓகே, நாலாவது விட பொருந்தக்கூடிய இருக்கின்றது, 4வது விட பொருந்தக்கூடிய இருக்கின்றது. அடுத்து பாருங்கள், மிலான் கட்டளை, நான்டீஸ் கட்டளை, ஆக்ஸ்போர்ட் சமாதான உடன்படிக்கை, 1801 கொன்கோர்ட் உடன்படிக்கை. அங்கே பாருங்கள், யார் ஆட்சி புரிந்தாலும் அவரது மதம் அவர் குடிமக்களின் மதமாக இருத்தல் வேண்டும். பிரான்சின் பெரும்பான்மையான மக்களின் மதமாக கத்தோலிக்கத்தை ஏற்றுக்கொள்ளல், கிறிஸ்தவர்களுக்கு மத சகிப்புத்தன்மையை வழங்கல், வத்திக்கான் நகரத்தை இறமையுள்ள அரசாகவும் கத்தோலிக்க மதத்தை இத்தாலியின் அரச மதமாக ஏற்றுக்கொள்ளல், பிரான்சிய புரட்டஸ்தாந்துகளுக்கு மத சகிப்புத்தன்மையை வழங்கல். திரும்ப கவனிங்கள், பிளான் கட்டளை, நான்டீஸ் கட்டளை, ஆக்ஸ்போர்ட் சமாதான உடன்படிக்கை, 1801 கொன்கோர்ட் உடன்படிக்கை, லத்தரன் உடன்படிக்கை. ஆகவர்கள் யார் ஆட்சி புரிந்தாலும் அவரது மதம் அவர் குடிமக்களின் மதமாக இருத்தல் வேண்டும். பிரான்சின் பெரும்பான்மையான மக்களின் மதமாக கத்தோலிக்கத்தை ஏற்றுக்கொள்ளல், கிறிஸ்தவர்களுக்கு மத சகிப்புத்தன்மையை வழங்கல், வத்திக்கான் நகரத்தை இறமையுள்ள அரசாகவும் கத்தோலிக்க மதத்தை இத்தாலியின் அரச மதமாக ஏற்றுக்கொள்ளல், புரட்டஸ்தாந்து குறிப்பாக பிரான்சிய புரட்டஸ்தாந்தர்களுக்கு மத சகிப்புத்தன்மையை வழங்கல். இப்படி ஒரு மத சம்பந்தப்பட்டதாகவும்
கட்டளை சம்பந்தப்பட்டாலும் ஒப்பந்தம் சம்பந்தப்பட்ட இந்த விடை தரப்பட வேண்டும். ஆகவே இந்த கட்டளைகள் ஒப்பந்தம் சம்பந்தப்பட்ட இது தரப்பட்ட பாருங்கள். குறிப்பாக உடன்படிக்கை மிலான் கட்டளை சட்டம் என்போடு இணைந்தால் தான் இது தரப்படும். அப்போ பாருங்கள் மிலான் கட்டளை சட்டம் பாருங்கள். குறிப்பாக பிரான்ஸ் பெரும்பாலான மக்கள் மதமாக கத்தோலிக்க மதம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். குறிப்பாக உடன்படி தரப்படுகின்ற இதில் பாருங்கள். குறிப்பாக மூன்றாவது விட பொருந்தக்கூடியது மூன்றாவது விட போட போறீங்கள். அடுத்த பாருங்கள் மிலேச்சர் படையெடுப்பு கொன்ஸ்டாந்தினோபிள் வீழ்ச்சி நிதி நெருக்கடியும் எஸ்டேட் கூட்டலும் சரஜியோவில் நடந்த படுகொலை போலந்து மீதான ஜெர்மனியின் ஆக்கிரமிப்பு இந்தியாவங்கள் பிரான்சிய புரட்சி மேற்கு உரோம பேரரசின் வீழ்ச்சி முதலாம் உலகப் போர் இரண்டாம் உலகப் போர் மறுமலர்ச்சி இளவரங்கள் மிலேச்ச படையெடுப்பு குறிப்பாக மிலேச்ச படையெடுப்பாளர் மேற்கு உரோம பேரரசு வீழ்ச்சி வரங்கள் அப்போ முதலாக பி வர வேண்டும் பாருங்கள். முதலாக பி வரங்கள் இந்த முதலாவது பாருங்கள் மிலேச்ச படையெடுப்பாளர் மேற்கு உரோம பேரரசு வீழ்ச்சி குறிப்பாக ஜெர்மனியின் குழுவான வண்டல் விசுகோத் மற்றது குறிப்பாக ஏனி இனக்குழுவோடைய படையெடுப்புதான் உரோம சாம்ராஜ்யம் வீழ்ச்சி அடைந்து பார்த்தாங்க. கொன்ஸ்டாந்தினோபிள் வீழ்ச்சி வாருங்கள். குறிப்பாக மறுமலர்ச்சி 1453ஆம் ஆண்டு ஒட்டோம துருக்கியர்கள் கொன்ஸ்டாந்தினோ நகரத்தினை கைப்பற்றியின் அடிப்படையில் மறுமலர்ச்சி செய்யப்பட்டது பார்த்தாங்க. அடுத்தவங்க நிதி நெருக்கடியும் எஸ்டேட் ஜெனரல் கூட்டலும் பாருங்கள். குறிப்பாக பிரான்சிய புரட்சி உங்களுக்கு தெரியும். ஸ்டேட் எனப்படுகின்ற மக்களுடைய குறைகள் சேர்க்கின்ற சபையானது 100க்கு மேற்பட்ட வருடங்களாக கூட்டப்படவில்லை. அதனால் ஏற்பட்டிருக்கின்றது. அடுத்தவர்கள் சரஜிவோ நடந்த படுகொலை அதான் முதலாம் உலகப் போர் பிரான்சிஸ் பேர்டினண்டும் அவனுடைய மனைவியும் குறிப்பாக ஆஸ்திரியா தலைவரான ஆஸ்திரியா நாட்டை சேர்ந்தவர்கள் குறிப்பாக பொஸ்டுமேனியாவுடைய நாட்டுடைய சரஜுவோ நகரத்தில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டிருக்க சேர்பியாவை சேர்ந்த 2 இளைஞர்கள் அவர்கள் சுட்டுக்கொலை செய்கிறார்கள். அதெல்லாம் முதலாம் உலகப் போர் ஆரம்பிக்கிற படிச்சிருப்பீங்க. 1914 தொடக்கம் 1918 வரைக்கும் ஐரோப்பாவில் இடம்பெற்ற முதலாம் உலக யுத்தம் பல அழிவுகளை ஏற்படுத்தும். சொத்தழிவு, உடம அழிவு, நாடுகளிடையே பகைமையை பற்றியறியவும் நாடுகளுடைய பொருளாதார அழிவடையவும் பல காரணங்களுக்கு வித்திட்டது இந்த முதலாம் உலகப் போர். அதுக்கு மெயினான உடனடி காரணம் தான் இந்த சரஜிவோவில் நடந்த சம்பவம். அடுத்தவர்கள் போலந்து மீதான ஜெர்மனியின் ஆக்கிரமிப்பு பாருங்கள். இரண்டாம் உலகப் போர் போலந்து மீதான ஜெர்மனி ஆக்கிரமிப்பு தான் இரண்டாம் உலகப் போர் ஆரம்பிக்க காரணம். அவை போர் தொடர்பாகவும் படையெடுப்பு தொடர்பாகவும் நகரக்கூடிய வீழ்ச்சிக்கு என்ன காரணம்? அந்த வீழ்ச்சி பிற இந்தியாவில் தோட்டம் பெற வித்திட்ட அந்த வீழ்ச்சியால் என்னென்ன தோட்டம் பெற்ற பார்த்துருக்கிறோம். அடுத்த வாரங்கள் 20வது கல்வினிசவாதிகள் பியூட்டர்சன் பிரஸ்பிட்டியஸ் சீர்திருத்தப்பட்ட திருச்சபையின் அங்கத்தவர்கள். இந்த வாரங்கள் இங்கிலாந்து, ஒல்லாந்து, ஸ்கொட்லாந்து, சுவிட்சர்லாந்து, பிரான்ஸ். திருப்பவனிகள் கல்வினிசியவாதிகள் கியூனிகட்ஸ் பியூடர்சன் பிரஸ்பிட்டியஸ் சீர்திருத்தப்பட்ட திருச்சபையின் அங்கத்தவர்கள் இங்கிலாந்து, ஒல்லாந்து, ஸ்கொட்லாந்து, சுவிட்சர்லாந்து, பிரான்ஸ். இந்த வாரங்கள் இந்தியாவில் சீர்திருத்தப்பட்ட திருச்சபை அங்கத்தவர் குறிப்பாக இந்தியாவில் சமய சீர்திருத்தவாசி சம்பந்தப்பட்ட விடயங்களும் இந்தியாவில் அதேப்பட்ட நாடு தரப்படுகின்றது. அதன் அடிப்படையில் நீங்கள் ஒழுங்குபடுத்தி பார்க்கின்ற போது உங்களுக்கு இதோடைய 2வது விட பொருந்தா போகுது 2வது விட போறீங்க. அடுத்த வாரங்கள் ரோபர்ட் வால்போல், மார்ஷல் டிட்டோ, கொன்ராட் அடினோர், சால்ஸ் டி ஹோல், மிகையில் கோட்பாகசேவ். இந்த வாரங்கள் பிரான்சின் 5ஆம் குடியரசின் முதல் ஜனாதிபதி, சோவியத் யூனியனின் கடைசி ஜனாதிபதி, யூகோஸ்லாவியாவின் ஜனாதிபதி, இங்கிலாந்து முதல் பிரதமர், ஜெர்மனிய சமஷ்டி குடியரசின் முதல் சான்சலர். கொஞ்சம் பாருங்கள் ரோபர்ட் வால்போல் பாருங்கள். ஜோவல் பால்போல் பொருந்தக்கூடிய பாருங்கள். மார்ஷல் டிடெக்ட் பொருந்தக்கூடிய இருக்கு பாருங்கள். சால்ஸ் டி ஹோல் குறிப்பாக ஜெர்மனிய சமஷ்டி பொருந்தக்கூடிய இருக்கு பாருங்க. பாருங்க 3வது பொருந்தக்கூடியது போட போறீங்க. அடுத்த பாருங்கள் 22வது பாருங்கள். பாருங்கள் லிகூரியன், சிபல்பைன் மற்றும் பார்த்தினியோவின் குடியரசுகள். அடுத்தது பெருமனி ஒரு புவியியல் குறிப்பாக வெளிப்பாடு விவரணம், இளம் இத்தாலி, செஞ்சடை இயக்கம், ஒன்றிணைந்த இத்தாலி. மாசினி, நெப்போலியன் போனாபர்ட், கரிபோல்டி, 2ஆம் விக்டர் இமானுவேல், மெட்டனிக். அப்ப பாருங்கள் நெப்போலியன் போனாபர்ட் செஞ்சட்டை இலக்கம் குறிப்பாக 4வது பீவர குடியிட உடைய பாருங்கள்.
ரெண்டாவது பொருந்தக்கூடிய பார்த்தீங்களா ஈஸியாக போச்சு. அடுத்த பாருங்கள் வேர்சேல்ஸ் உடன்படிக்கை. உங்களுக்கு தெரியும் முதலாம் உலகமான யுத்தம் முடிஞ்சா பிறகு ஜெர்மனியை குறிப்பாக மத்திய ஐரோப்பியை சேர்ந்த ஜெர்மனியை கட்டாயப்படுத்தி பிரித்தானியா, பிரான்ஸ், ரஷ்யா மற்றும் அமெரிக்கா போன்ற நேச நாடுகள்லாம் சேர்ந்து ஜெர்மனியை கட்டாயப்படுத்தி மேற்கொள்ளப்பட்ட உடன்படிக்கைதான் வேர்சேல்ஸ் உடன்படிக்கை. இந்த உடன்படிக்கை மூடாக பல நிபந்தனைகள் அல்லது பல கட்டுப்பாடுகள் ஜெர்மனி விதிக்கப்பட்டது. குறிப்பாக ஆயுதங்களை வைத்திருக்கவோ படைகளை வச்சிருக்கவோ வரையறுக்கப்பட்டது. அதோட ஜெர்மனி கைப்பற்றின குடியேற்ற நாடுகளை வெற்றி பெற்ற நாடுகளுக்கு பரிசீலிக்க வேண்டும். அதோட இந்த உலகமாக யுத்தம் ஏற்படுவது குறிப்பாக 1914 தொடக்கம் 1918 வரைக்கும் முதலாம் உலக யுத்தம் ஏற்பட மெயின் காரணம் குறிப்பாக ஜெர்மனியுடைய ஆக்கிரமிப்பு கொள்கையும் அதனுடைய குடியேற்றவாத கொள்கையும் தான் காரணம். ஆகவே வெற்றி பெற்ற நாடுகளுக்கு ஜெர்மன் நட்டஈடு வழங்க வேண்டும் என்று சொல்லப்படுகிறது. நட்டஈடு வழங்க வேண்டும் குறிப்பாக. அதான் வேர்சேல்ஸ் உடன்படிக்கை. அடுத்தவர்கள் சென்ட் ஜெர்மைன் உடன்படிக்கை, நியூசி உடன்படிக்கை, டிஜனோன் உடன்படிக்கை, லவுசான் உடன்படிக்கை. இங்கே பாருங்கள் பல்கேரியா, துருக்கி, ஹங்கேரி, ஜெர்மனி, ஆஸ்திரியா. இதில் பாருங்கள் வேர்சேல்ஸ் உடன்படிக்கை. முதலாவது பாருங்கள் டி வரப்போகுது. முதலாவது பாருங்கள் டி முதலாவது டி ரெண்டுமே இருக்கின்ற. அடுத்த பாருங்கள் ஜெர்மனி லோசன் உடன்படிக்கை, சென்ட் ஜெர்மன் உடன்படிக்கை. நாலாவது விட வரப்போகுது. நாலாவது விட இவ்வாறு தான் பார்த்தீங்களா பகுதி ஒன்றிங்க செய்கின்ற போது தனியே நோமலாக மேலோட்டமாக படித்து போட்டு பகுதி ஒன்று செய்ய முடியாது. அது நீங்கள் பாடம் முழுமையாக ஐரோப்பா தொடர்பான பாடங்களை முழுமையாக விளைய கொண்டு அதனுடைய சம்பந்தப்பட்ட விடயங்களை ஆழமாக தெரிஞ்சு வச்சுக்கின்ற போது தான் நீங்கள் ஐரோப்பா தொடர்பான விடயங்கள் உங்களுக்கு ஈஸியாக செய்யக்கூடியதாக இருக்கும். ஆகவே அதுக்கு ஏற்றால் கூட நீங்கள் இதை செய்ய வேண்டும். அப்போதான் ஈஸியாக செய்யலாம். அப்போ பகுதி ஒன்றுக்கு நீங்கள் கடைசி 40க்கு ஒரு 35 மேல் எடுத்தால் தான் உங்களுக்கு பெறக்கூடியதாக இருக்கும். பகுதி ஒன்றை முழுமையாக செய்கிற பிள்ளைகள் கட்டாயம் பகுதி 2 செய்வார்கள். ஏன்னு சொன்னால் பகுதி ஒன்று செய்கிற போது ஆழமான ஒரு அறிவு இருக்க வேணும். பகுதி ஒன்று ஆழமான ஒரு கற்பித்தல் செய்கின்ற போது பகுதி 2 செய்வது மிகவும் இலகுவாக இருக்கும். ஆகவே நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி தான் நீங்கள் உங்களை தயார்படுத்திக் கொள்ள வேண்டும். பாருங்கள் அடுத்த வாருங்கள் ஐக்கிய நாடுகள் சிறுவ நிதியம் யுனிசெஃப், ஐக்கிய நாடுகள் கல்வி விஞ்ஞான கலாச்சார நிறுவனம் யுனெஸ்கோ, உலக வங்கி, உலக சுகாதார ஸ்தாபனம் WHO, சர்வதேச அணுசக்தி நிறுவனம் பாருங்கள். இங்கே பாருங்கள் வாஷிங்டன், வியட்நாம், ஜெனீவா, பாரிஸ், நியூயார்க். அப்படிங்கிற பாருங்கள் ஐக்கிய நாடுகள் சிறுவ நிதியம் எங்கே அமைத்து பார்க்கணும். ஜெனீவாவில் குறிப்பாக ஜெனீவா நியூயார்க் இருக்குது, ஜெனீவா இருக்குது பார்க்கணும். அது பாருங்கள் உலக வங்கி, உலக சுகாதார ஸ்தாபனம் மற்றும் சர்வதேச அணுசக்தி நிறுவனம். இதில் பாருங்கள் ஐக்கிய நாடு சிறுவ நிதியம், ஐக்கிய நாடுகள் கல்வி கலாச்சார நிறுவனம் வியட்நாம், ஜெனீவா இருக்கின்றது, பாரிஸ் இருக்கின்றது, குறிப்பாக உலக வங்கி இருக்கின்றது, மூன்றாவுக்கு பாருங்கள் நியூயார்க் இருக்கின்றது. மூன்றாவது பாருங்கள் மூன்றாவிட வரப்போண்டு 24 3 பார்த்தீங்கன்னா அப்போ இலக்கத்தை நீங்கள் பிறக்கிட வேண்டும். கோடு போடுவதன் மூலம் நீங்கள் பிள்ளைதான் படுவீங்க. அப்போ அதாவது தரப்பட்ட அறிவுறுத்தல் சரியானபடியை தெரிவு செய்து அதுக்குரிய இலக்கத்தை நீங்கள் அருகுள்ள அடைப்புக்குள் இட வேண்டும் தான் அறிவுறுத்தல். அதுக்கு அமையத்தான் நீங்கள் விட எழுத வேண்டும். அடுத்த வாருங்கள் ரிக்வி லீவ், டக் ஹமிஸ்டர்ஜிட், ஜூதான்ட், ஹூட், வால்ட், ஹெம்ஸ், பிரஸ் டி ஹுயிலர். இங்கே பாருங்க பர்மா, ஆஸ்திரியா, நோர்வே, பெரு, ஸ்வீடன். இப்போ கவனிங்கள் ரிக்வி லீவ், டக் ஹம்பர் சீட், ஜூதான்ட், ஹூட், வால்ட், செயிம், பிரஸ் டி ஹுயிலர். இதை பாருங்கள் இதில் நாடு தரப்படுகின்றது. நாடுக்கு ஏற்ற மாதிரி சில படிகள் தெரிவு செய்ய வேண்டும். தெரிவு செய்ய வேண்டும் பாருங்கள். அங்கே பர்மா இருக்கின்றது, அங்கால ஆஸ்திரியா இருக்கின்றது, நோர்வே பாருங்கள். இதுக்கு ஏற்ற பாருங்கள் விட பாருங்கள் 2 விட வரப்போகுது. இது 2 இவ்வாறு தான் இந்த தரப்படுங்க. இதில் பாருங்கள் தனித்தனியாக ஒரு விடயம் தரப்படுகின்றது. அது ஒழுங்குபடுத்தின போது சரியாக விடயம் தெரிவு செய்கிறாங்க. ஆகவே நாங்கள் இன்று 2020 ஆண்டுக்கு 20 முடிஞ்சு 2019 முடிஞ்சு 18ஆம் ஆண்டுக்குரிய ஐரோப்பா எல்லாரும் பகுதியோடு பார்த்தாங்க. இதனுடைய தொடர்ச்சியான வகுப்பு நாங்கள் அடுத்த பார்க்க போகிற மாணவர்களே, நீங்கள் தொடர்ச்சியாக டியினுடைய கல்வி தொலைக்காட்சி இணைஞ்சிருப்பதன் ஊடாக இவ்வாறான பயனுள்ள பல விடயங்களை ஏழு மாணவர்கள் கற்றுக்கொள்ளலாம். தொடர்ச்சியாக நாங்கள் அடுத்த வகுப்பில் இதனுடைய தொடர்ச்சியான பகுதியோடு வினாக்களை பார்க்கலாம் மாணவர்களே. நன்றி, வணக்கம் மாணவர்களே. கல்வி டிவியில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது Facebook மற்றும் YouTube பக்கத்தை லைக் செய்யுங்கள்.